டெய்லரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸை தொடர்ச்சியாக பார்த்துடலாம். ஏற்கனவே தச்சு வச்சது இந்த மாதிரி அவுட்டில், அதாவது மேல் பீஸ் எட்ஜாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு வழக்கம் போல் இந்த ப்ளவுஸுக்கு 1.25 இன்ச் அகலத்தில் டாட்டு, 3 இன்ச் உயரம், அதே மாதிரி இந்த பக்கம் 1.25 இன்ச் அகலத்தில் 3 அங்குல உயரத்தில் டாட்டு, ஒன்றேகால் இன்ச்சு அகலம், 1 இன்ச் அகலம், 3/4 இன்ச் அகலம், 1 இன்ச் அகலம், இதெல்லாம் எப்படின்னு கட்டிங்கில் சொன்னால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அல்லது கட்டிங் செய்யும்போது அதை சொல்லி கொடுக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வழக்கம் போல் மிடில் டாட் ஃப்ரண்ட் டாட் ஹைட்லேருந்து 1 இன்ச் உயரத்தில் ஆரம்பித்து போடணும். டாட்டோட அளவு 1/4 இன்ச் அகலம் தான். ஃப்ரண்ட் டாட்டுக்கு முன்னாடி 1 இன்ச் தூரத்துலேயே அதை முடிச்சிடணும். ஆம்கோல் டாட்டு 2 இன்ச் ஹைட்லேயே முடிக்கணும். ஃப்ரண்ட் டாட்டுக்கு மேலே இதுவும் 1/4 இன்ச் அகலத்தில் தான் பிடிக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி நூல் கட் ஆகும். நூலை போட்டுட்டு செஞ்சிடலாம். ஓகே, பாருங்கள், இந்த 2 டாட்டினுடைய அளவும் அந்த ஹைட் ஒரே அளவு தான் இருக்கணும். பாருங்கள், சரியாக இருக்கும். இப்போது சமமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் டாட்டு ஷோல்ட்ரு 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சோம்னா கரெக்டாக கிடைக்கும். கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு பாருங்கள், மிடில் டாட்டை சரியாக வச்சு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வழக்கம் போல் இடது பக்கம் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணிக்குவோம். பட்டி தைக்கிறது ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முதல் டைமாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு பாருங்கள் அனைத்து வீடியோ. இதுக்கு முன்னாடி இதனுடைய ப்ளவுஸுக்கு 2 வீடியோ பதிவிட்டு இருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். பாருங்கள், இந்த தையலை உள்வார தான் கொடுக்கணும். இடது கட்டவர்களால் பீஸ் அழுத்தி பிடிச்சிட்டு நேக்காக எட்ஜில் தையல் கொடுங்க. மேலே பாருங்கள், அந்த தையல் லைட்டாக கீழே இறங்கினாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உள்ளார தான் தையலை கொடுக்கணும். இப்போ ரைட் சைடு பெல்ட் இணைச்சிக்குவோம். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் டாட்டை லைட்டாக மடிப்பேன். உள்பக்கமாக மடித்து கொடுத்தா தான் அது சரியாக உட்காரும். அப்படியே அடிச்சிங்கன்னா துணி இழுத்து பிடிக்கும், நல்லா இருக்காது. பாருங்கள், இதையும் அந்த மாதிரி உள்ளார கீறி விட்டுட்டு அப்படியே மடிச்சுட்டு மடிப்பு இருக்கிற வாக்கிலேயே தையலை கொடுத்துக்குங்க. பீஸ் முன்ன பின்ன போகக்கூடாது. ஓரளவு தைச்சி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த தவறு நிகழாது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பீஸ் அப்படி இப்படி போகும். அதை சரி பண்ணி பொறுமையாக நிதானமாக தைச்சிங்கன்னா உங்களுக்கும் சரியாக வந்துடும். அங்கே பாருங்கள், இது கழுத்து தையல் ஏற்கனவே நம்ம இணைச்சிட்டதுனால சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கட் பண்ண முடியாது. சப்போஸ் முன்ன பின்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா மிடில் டாட்டில் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா பெல்ட்டை பிரித்து மறுபடியும் சரி பண்ணணும். பாருங்கள், இது இடது பக்கம் வி பட்டி அடிக்க போகிறோம். வி பட்டி லைனிங்லேயே தான் கொடுக்கணும். ஏன்னா உடம்புல எங்கேயும் மேல் பீஸு டச் ஆகக்கூடாது. அதுக்காக தான் லைனிங் வைக்கிறது. அதனால் வி பட்டி நம்ம லைனிங்கில் எடுத்து தைச்சா தான் அது உடம்புல டச் ஆகும்.
நம்ம பீஸ்லேயே ஒரிஜினல் பீஸ்லேயே வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. உள்ளார இருக்கிற லைட்டாக அந்த துணி வந்து லைட்டாக மடித்து, இதை 5ஆக மடித்து அந்த மடிப்பு எங்கெல்லாம் வருதோ 5 இடத்துலையும் வி அடிச்சுக்கலாம். நல்லா ரஃப் கொடுக்கணும். நம்ம நல்லா ரஃப் கொடுத்தா தான் பிரியாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வி செட் ஆகாது, குனியும் போது ஊக்ஸ் எல்லாம் கழட்டிக்கும். அவங்களெல்லாம் வந்து கையால் நம்ம நூல் கட்டி வர்றது தான் நல்லது. அதுக்கு உண்டான பீஸை நம்ம சேர்த்து வாங்கிக்கணும். கொடுக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு வி வேண்டாம், நூல் கட்டிடுங்க அப்படின்னு, ஐ கட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது ஐ மாதிரி வருது இல்லையா, அதனால். பாருங்கள், இப்போது ஊக்ஸ் பட்டி ரெடி பண்ணிக்குவோம். இந்த பீஸ் நமக்கு எங்கே இருக்கோ எடுத்து தைச்சிக்கலாம். இது ஆம்கோல் பீஸ்லேருந்து நான் எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். தையெல்லாம் நல்லா எட்ஜில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி மடிப்பும் வந்து கரெக்டாக மடிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும் தையல், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே கைத்து இணைச்சதுனால மடித்து வச்சு தையல் கொடுத்துக்கிறோம். இப்போ வழக்கம் போல் எட்ஜில் தையல் கொடுத்துக்கலாம். ஆம்கோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம தைச்சது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், சைடு எட்ஜாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். வி பட்டி ஒதுக்கிட்டு தான் வைக்கணும், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது. இந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.